8 மாசம் சம்பளத்தை வச்சாதான் இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க முடியும்ன்றாங்க. இயேசு அதெல்லாம் கையில வாங்கி கடவுளுக்கு நன்றி சொல்லு. He gave thanks to God. ஏன் நன்றி சொல்றாருன்னா, இப்போ ஒரு அற்புதம் நடக்க போகுது, என் கையில இருக்கிறது கொஞ்சம் தான், இப்ப என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, எதற்கு 5000 பேர் இருக்காங்க, ஆனா கடவுள் பெரியவர், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகாம ஒரு கட்டளை நிற்கும். அவர் சமுத்திரத்தை 2 பிளக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். காடுகளை வனாந்தரத்தில் கொண்டு வந்து குவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஒரு கீழ்காற்று போதும் ஏராளமான காடுகளை அவர் கொண்டு வர முடியும். யோர்தானை 2 பிளக்க வைக்க முடியும். என்னமோ பண்றாரு அவர். அதனால இயேசு என்ன பண்றாரு, கர்த்தருக்கு நன்றி செலுத்துறார். He then gave it to the disciple to distribute to the people. விர வச்சுக்கல. அப்ப 5 அப்ப 2 மீன் தான் முதல்ல ஏன்ட்டுவான். எலியா சொன்ன முதல்ல எனக்கு கூட தானே, அந்த மாதிரிலாம் ஏது சொல்ல. ஏன் 5 அப்ப 2 மீன், சரி நான் இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன், இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குது, நான் கொஞ்சம் சாப்பிட்டு பல நடைட்டும், அப்புறமா பாத்துக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்புறமா பார்க்கலாம்லாம் சொல்ல. அவர் என்ன பண்றாரு, வாங்கி ஜபம் பண்ணி அதை என்ன பண்றாரு, சீஷர்கள் இடத்துல கொடுக்கிறார். என்ன நடந்தது? மிராக்குலஸ்லி, நல்லா கவனிங்க, மிராக்குலஸ்லி the food multiplied. அற்புத விதமாக அந்த 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் பெருக ஆரம்பிக்கிறது. with everyone eating as much as they wanted. எல்லாருக்கும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டாங்க. பிலிப்பு எப்படி என்ன சொன்னா, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கினா கூட 8 மாசம் சம்பளம் வேணும். இங்க கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிட்டாங்க. வேண்டிய மட்டும். அந்த 11ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். பாருங்க, அது எப்படி இவர் கொடுக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி அது எப்படி தராருன்றது பாருங்க. உண்மையாவே நான் சொல்றேன், இதெல்லாம் நான் ரொம்ப அதிகமா அனுபவிச்சிருக்கேன். இன்னும் வருங்காலத்தில் நிறைய அனுபவிப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கொடுக்கும்பொழுது வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ரொம்ப ஆழமா விசுவாசிக்கிறீங்க. இதெல்லாம் விசுவாசிச்சா தான் நடக்கும். விசுவாசிக்காம நடக்காது. நான் ரொம்ப அதிகமாக விசுவாசிக்கிறேன். அவர் கொடுக்கும் பொழுது வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது அவர் அதை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அற்புத விதமாக எல்லாவற்றையும் பெருக செய்கிறவராய் இருக்கிறார்.